ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்காரங்களை பற்றி. இன்னைக்கு உங்கள் கூடவே இருந்து யார் உங்களை பழிவாங்க துடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் அது யார், அவங்ககிட்டேருந்து நம்ம எப்படி விலகி இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்காரங்க, உங்களுடைய உறவு அப்படிங்கிற பெயரில் துரோகம் எப்படி நடக்குதுன்னு தெரியுமா? வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒருத்தர் தான். நம்ம தானே நம்பிட்டு தானே இருந்தோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறவங்க தான். அவங்க தான் உங்கள் வீட்டில் நடந்த சின்ன சின்ன விஷயத்தையுமே வெளியே போய் பெரிய விஷயமா சொல்லுவாங்க. சொத்து விஷயமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். பங்குன்னு பேசலாம்னு ஆரம்பிக்கிற பேச்சு அவனுக்கு தான் அதிகமாக கிடைச்சதுன்னு பொறாமையாக மாறும். நீங்கள் நேர்மையாக ஏதாவது பகிர்ந்துக்கிட்டாலுமே அவங்க கண்ணில் ஏதோ பண்ணியிருக்கான்னு ஒரு சந்தேகத்தை வந்துக்கிட்டே இருக்கும். அண்ணன் தம்பிக்கு இடையில ரொம்பவே பிளவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அக்கா தங்கை அப்படிங்கிறவங்க பேசாமல் இருக்கிறது கூட நேரங்கள் இருக்குது. மாமன் மச்ச மாதிரி நெருங்கியவங்க கூட பின்னால் தீய ஊதுவாங்க. நீங்கள் நல்ல மனசுக்காரங்க. உங்ககிட்ட யாராவது உதவி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மறுக்கவே மாட்டீங்க. அதையே சிலர் பலவீனம்னு நினச்சி பயன்படுத்திக்கிறாங்க. இப்போது கடன் கேட்டு வாங்குறாங்க, திருப்பி தரும்போது முகத்தை திருப்பிக்குவாங்க. நீங்கள் கேட்க போனால் உறவுக்குள்ள கணக்கு வைக்கிறியான்னு உங்களையே குறையும் சொல்லுவாங்க. அப்போதான் உங்களுக்கு புரியும், உறவுன்னு சொல்லி நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்களே அப்படின்னு. வேலை இடத்துல கூட இதே மாதிரி தான் நடக்கும். உங்களுடைய சேர்ந்து சாப்பிடுவாங்க, மேலதிகாரிகள்கிட்ட உங்கள் பேரில் குறை சொல்லுவாங்க. நீங்கள் முன்னேறத அவங்களால சகிச்சுக்கவே முடியாது. உங்களுடைய திறமைக்கு குத்து வைக்க முயற்சி இருக்கும். நீங்கள் மௌனமாக இருந்தால் பலவீனம்னு நினைப்பாங்க. ஆனால் சத்தமாக பேச ஆரம்பித்தா கோபக்காரன்னு பேர் வைப்பாங்க. இதுதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய ஒரு சோதனையாகவும் இருக்கும். குடும்ப வாழ்க்கையில் கூட சின்ன விஷயம் எல்லாமே பெரிய சண்டையாக மாறும். மனைவி அல்லது கணவர் உங்கள் வீட்டார் இப்படி சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. அது யாரோ 3ஆம் நபர் போட்ட வார்த்தை தான். ஆனால் அந்த வார்த்தைக்கு 2 பேர்த்துக்குமே இடையில ரொம்பவே பிளவை கொடுக்க போகுது. நீங்கள் யாரை சந்தேகிக்கணுமோ அவங்கள சந்தேகிக்காம யார் உங்ககிட்ட ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்காங்களோ அவங்க மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. உங்ககிட்ட என்னதான் நல்லா பேசினாலுமே கண்டிப்பாக உங்கள் மனசில் அவங்கக்கிட்ட பொறாமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் துரோகம் நேர்ந்துச்சு அப்படின்னா மனசு உங்களுக்கு ரொம்பவே காயப்படும். உங்களுடைய கண்ணில் கண்ணீர் வராது, ஆனால் உள்ளே ரொம்பவே உடஞ்சி போயிடுவீங்க. பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். நானும் ஒரு நாள் காட்டுறேன்னு தீர்மானிப்பீங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு நேரம்தான் பழி வாங்கும். ஆனால் உங்களுடைய துரோகம் செஞ்சவங்க ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. அப்போது உங்களுடைய 2 வழி இருக்கும். பழி வாங்கலாம் அல்லது அமைதியாக நின்று உயர்ந்து காட்டலாம் அப்படின்னு. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உயர்ந்து காட்டுறது தான் ஒரு பெரிய பழின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கையெழுத்து இல்லாமல் எந்த விஷயத்தையுமே நம்பிக்கை வைக்காதீங்க. பணம் கொடுத்தா சான்று வைங்க, சொத்து பேசினா எழுத்து வைங்க. வாக்கு மட்டும் நம்பி போனால் கஷ்டம்தான் கண்டிப்பாக வரும். அதனால் உங்கள் நல்ல மனசை எல்லாருக்குமே காட்ட வேணாம். யாருக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருக்கு. உங்களுடைய வீட்டு விஷயத்த வெளியில் பேசாதீங்க, வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. வெளியே போகாத மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த துரோகங்கள் எல்லாமே உங்களை இன்னுமே கீழே இழுக்க வருது அப்படின்னு சொல்லலாம். உங்களை விழிக்க வைக்க தான் வருது. எவ்வளோதான் நீங்கள் கீழே இறங்குனாலுமே அதிலிருந்து மீண்டும் முயற்சி பண்ணி நீங்கள் முன்னாடி வரக்கூடிய வாழ்க்கையை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு கடவுள். அதனால் நீங்கள் எதுக்காகவும் எந்த பிரச்சனைகளுக்காகவும் கலங்கி நிற்கவே கூடாது. எவ்வளவு கலங்கி நின்னாலும் அதிலிருந்து திரும்பி மீண்டு எழக்கூடியவங்க தான் இந்த சிம்ம ராசிக்காரங்க. இப்போது இனி நீங்கள் எளிதாக யாரையுமே நம்ப மாட்டீங்க. நம்பினா முழுசாக நம்பிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு பலமும் பலவீனமும். ஆனால் ஒரு விஷயத்தை நினச்சிக்கோங்க, சிம்ம ராசிக்காரங்க விழுந்தாலும் அவங்க மீண்டுமே எழுந்திருப்பாங்க. அவங்க மனசு உடைஞ்சாலுமே அவங்களுடைய தைரியம் அப்படிங்கிறது உடையவே உடையாது. உறவுங்கிற பெயரில் துரோகம் நடக்கக்கூடிய காலம்தான் இது. ஆனால் அதுக்கு பிறகு உண்மையானவங்க மட்டுமே உங்களுடைய அருகில் மிஞ்சுவாங்க. பொய்யானவங்க தாமாகவே விலகி போயிடுவாங்க. கடைசியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் அனுபவம், அமைதி, உண்மையான உறவுகள், இது எல்லாம் தான் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் துரோகங்கள் அப்படிங்கிறது உங்களை சோதிக்கும், ஆனால் உடைக்க முடியாது. நீங்கள் தைரியமாக நில்லுங்க, காலம் கண்டிப்பாக உங்கள் பக்கம் திரும்பும். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கெல்லாம் முன்னாடி நாங்கள் இருக்கோம்னு சொன்னவங்க இப்போது நேரம் வந்ததும் காரணம் சொல்லி விலகிடுவாங்க. ஆனால் பின்னால் அவங்க அழைக்கவே இல்லைன்னு பேசுவாங்க. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் உங்கள் கூடவே இருந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது
உங்கள் வெற்றி சிலருக்கு சும்மா தெரியாது. நீ வீடு கட்டிட்ட அப்படின்னா கடன் எடுத்து கட்டியிருப்பான்னு சொல்லுவாங்க. நீ வண்டி வாங்கினா எங்கிருந்து பணம் வந்துச்சுன்னு சந்தேகப்படுவாங்க. நீங்கள் முன்னேறிட்டீங்க அப்படின்னா அவனால் மட்டும் முடியாது, யாரோ உதவி இருக்கணும்னு ஒரு குறை சொல்லுவாங்க. அவங்கனால நீங்கள் முன்னேறி ஒரு பொருள் வாங்குறதோ நீங்கள் ஒரு விஷயங்கள் பண்ணுறதோ அவங்களால கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாமல் தான் அவன் கடன் வாங்கி தான் பண்ணியிருப்பான், இல்லைன்னா யாராவது ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது வேலைத்தனம் பண்ணி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு உங்களை குறை பேசிகிட்டே இருக்காங்க. ஆனால் இது எல்லாம் யார் பேசுகிறாங்க அப்படின்னா உங்கள் கூடயே இருக்கக்கூடியவங்க தான். உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், பக்கத்து வீடு தான். மெயினாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரவங்க தான். உங்களுடைய நல்ல மனசை சோதிக்கிற நேரம் வரும். அது என்ன அப்படின்னா உங்களுடைய நல்ல மனசை சோதிக்கிற நேரமும் வரும். உங்களுடைய உறவுக்காரங்க அவசரம்னு சொல்லி பணம் வாங்குவாங்க. நீங்கள் யோசிக்காமல் கொடுப்பீங்க. ஆனால் திருப்பி தரணும்னு நேரம் வரும் பொழுது ஃபோனை எடுக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டுக்கு போனால் இப்போ கஷ்டம்னு சொல்லி தள்ளி போட்டுருவாங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்மை என்னங்கிறதே புரியும். இப்போது சிம்ம ராசிக்காரங்க ரொம்பவே நேர்மையானவங்க. அவங்க சொல்கிறத நேராக முகத்தில் சொல்லிடுவாங்க. அதனால் பலருக்கு அவங்கள பிடிக்காது. ஏன்னா அவங்க பின்னால் பேச மாட்டாங்க. அதை பலர் பயமாகவும் நினைப்பாங்க. இப்போது உங்களுடைய வேலை இடத்துல கூட நீங்கள் உழைச்சி பேர் வாங்குற நேரம் உங்களோட சேர்ந்து வேலை பார்க்குறவங்க உங்களுடைய தவறை பெருசாக காட்டிடுவாங்க. நீங்கள் நல்லதை செய்கிறத யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்கள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரொம்ப பெரிய விஷயமா காட்டி எல்லாத்துட்டையும் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எல்லாமே கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்குது. குடும்பத்தில் மனைவி அல்லது கணவர் யாரோ சொன்ன வார்த்தையை கேட்டு உங்ககிட்ட சந்தேகம் கூட வைக்கலாம். ஆனால் நீங்கள் விளக்கம் கொடுத்தாலும் அப்படியெல்லாம் இல்லைன்னு வாதம் வரும். அந்த ஒரு சந்தேகமே உங்களுடைய மனசை ரொம்பவே கிழிச்சிரும். சில நேரம் நீங்கள் தனியாக உட்காந்து யோசிப்பீங்க, நான் இவ்வளவு நல்லா இருந்தும் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்பீங்க. அதுதான் உங்கள் ராசிக்கான சோதனை காலன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய அண்ணன் தம்பிக்கு இடையில சொத்து, பொறுப்பு, பெற்றோர் கவனிப்பு மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வாக்குவாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. நீங்கள் அதிகமாக பொறுப்பெடுத்தா அவன் எல்லாத்தையுமே கைப்பற்றான்னு சொல்லுவாங்க. நீங்கள் பின்வாங்கினீங்க அப்படின்னா அவன் உதவி செய்ய மாட்டான்னு குறை சொல்லுவாங்க. எது செஞ்சாலுமே அது குறையாதான் தெரியும். அதனால் நீங்கள் உங்கள் மனசுக்கு சரியானதை மட்டுமே செய்யுங்க. யார் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் காதில் வாங்காமல் இருக்கிற வரையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போது உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் கூட யாராவது ஒப்பீடு பண்ணுவாங்க, அவனோட பையன் இப்படின்னு. இப்போது அவங்க பொண்ணு அப்படி இருக்கா, இவங்க பையன் அப்படி இருக்கான். ஆனால் அது உங்களுக்கு பிடிக்காது தான். ஆனால் சண்டை போடாமல் உள்ளுக்குள்ளேயே ரொம்பவே வலி அடிப்பீங்க. அதனால் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வரும். ஆனால் நீங்கள் நேராக பழி வாங்க மாட்டீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயர்ந்து காட்டுவீங்க. அதுதான் உங்களுடைய பதிலாகவும் இருக்கும். இப்போது இந்த காலத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வாக்கு கொடுக்காதீங்க யாருக்குமே உங்களுடைய திட்டங்களை முழுசாக சொல்லாதீங்க. உங்களுடைய பண விஷயம் பல விஷயங்கள் எதையுமே ரகசியமாகவே வச்சுக்கணும். உங்கள் வீட்டு பிரச்சனையை வெளியே நீங்கள் சொல்லவே கூடாது. நம்பிக்கையாக எல்லாருக்குமே கொடுக்காதீங்க. சோதிச்சு பார்த்து தான் நெருக்கம் கொடுக்கணும். உங்களுடைய மனசை யார்கிட்டையுமே முழுசாக திறக்காதீங்க. ஒரு நேரம் வரும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க தாமே பிரச்சனையில் சிக்குவாங்க. அப்போது உங்களுடைய நினைவுபடுத்துவாங்க. நீங்கள் உதவி செய்யணும்னு தோணும். அதுதான் உங்களுக்கு பெரிய மனசும் கூட. சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் வரும்போது சத்தமாக இருக்கும். ஆனால் அவனுடைய மன்னிக்கும் மனசு அப்படிங்கிறது இன்னுமே பெருசாகவும் இருக்கும். இந்த துரோகங்கள் எல்லாமே உங்களை ரொம்பவே கல்லாக மாற்றாது. ஆனால் உன்னை புத்திசாலியாக மாற்றும். இனி யாராவது நமக்கானவங்கன்னு சொல்லி நெருங்கினாங்கன்னா நீங்கள் சிரிச்சு தான் இருப்பீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அளவு வைப்பீங்க. காலம் கடந்து போகும். உங்களுடைய வாழ்க்கையில் மெதுவாக அமைதிக்குள்ளே வரும். உண்மையாக உன்னை நேசிப்பாங்க. ஆனால் உங்ககிட்ட பக்கம் இருக்கும் பொழுது மட்டும் ரொம்பவே மிஞ்சுவாங்க. மற்றவங்க தாமாகவே விலகிடுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சோதனையோடு இருக்கும். ஆனால் முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றியோடு தான் இருக்கும். உங்களுடைய துரோகம் செஞ்சவங்க உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து வருந்துவாங்க. நீங்கள் நின்று கொண்டே இருந்தால் போதும். உங்களை யாராலையுமே கண்டிப்பாக தள்ளவே முடியாது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலிமா உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசில் ஏதாவது கஷ்டங்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொட்டி தீர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். எப்பொழுதும் உங்களுக்காக நாங்கள் இருந்துக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா.